நிலங்கள் வீடுகள் மீதான பத்திரப்பதிவு நடைபெற்றால் அதன் பின்பு வருவாய் அலுவலர்கள் எந்த விதமான கட்டணமும் வசூல் செய்யாமல் பட்டா மாற்றம் செய்யணும். ஏற்கனவே நம்ம பதிவுத்துறையிலேயே பணம் செலுத்தியிருந்தோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செஞ்சோம். இது நிறைய இடங்களில் அங்கே பணம் செலுத்தி இருந்தாலும் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் திரும்பவும் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும், எங்கிட்டவும் நீங்கள் பணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போத்தான் நாங்கள் பட்டா மாற்றம் செய்வோம்னு சொல்லி பல இடங்களில் இது நடைபெற்று வருது. நிறைய நபர்கள் நம்மளை அறியாமலேயே மீண்டும் பணம் செலுத்துகிறாங்க. அப்போ ஒரு முறை அந்த அரசு அலுவலகம் செய்ய வேண்டிய சேவைக்கு எத்தனை முறை நம்ம பணம் செலுத்தணும்? மிகப்பெரிய இது தவறு அல்லவா? ஒரு சேவை தான் பட்டா மாற்றம் என்பது ஒரு சேவை. ஏற்கனவே பதிவுத்துறையிலையும் பணம் செலுத்துகிறோம், மீண்டும் வருவாய்த்துறையிலையும் பணம் செலுத்துகிறோம். இது மிகப்பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரானது, ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிரான செயல். இது சம்மந்தமாக நம்ம காணொலி பதிவு செஞ்சோடனே நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக நீதிமன்ற உத்தரவுகள் ஏதாச்சும் இருக்கா, அது இருந்தால் அதை பதிவு செய்யுங்க, இது சம்மந்தமாக அரசாணைகள் நீங்கள் 84 இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, 84க்கு முன்பு ஏதாவது அரசாணை இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு இணங்கத்தான் அந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். அந்த நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பரமசிவன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு, ஒரு பொதுநல வழக்கு. என்ன தாக்கல் பண்ணுறாரு, யார் அதை ரெஸ்பாண்டாக எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஒன்று த செக்ரட்டரி ஆஃப் தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையுடைய செயலாளராக எடுத்துக்கிறார். ரெண்டாவது ஐஜி ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவுத்துறையுடைய தலைவரை சேர்த்துருக்காரு. சேர்த்துட்டு இந்த பொதுநல வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசாணை 916 அப்படின்னு ஒன்று இருக்குது, நாள் 23/8/1984 இந்த அரசாணை இயற்றப்பட்டிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில். இந்த அரசாணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த அரசாணை மூலம் இந்த அரசாணையில் படிவம் 52 பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே வருவாய்த்துறை அலுவலர் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அனுப்பப்படுது. இன்னாரு இந்த சொத்தை இன்னாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த நபர்கிட்ட இருந்து இந்த சொத்தை வாங்கியிருக்காரு, இது உட்பிரிவுடன் கூடிய சொத்தா இல்லை உட்பிரிவு அல்லாத சொத்தா, இல்லை இதில் பெயர் மட்டும்தான் மாற்றம் செய்யப்படணுமா, இல்லை இதை சப்டிவிஷன் செய்யப்படணுமா என்பது அனைத்து தகவல்கள் அடங்கிய படிவம் 52 வருவாய்த்துறை அலுவலருக்கு சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கு விஓவுக்கும் தாசில்தாருக்கும் அனுப்பப்படுது. ஆனால் இதுக்கான பணம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதிவுத்துறையிலே வசூல் செய்யப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சம்பந்தமாக பட்டா மாற்றத்திற்காக நிறைய நபர்கள் போகும்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கான பணமும் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஏற்கனவே இந்த இருக்கக்கூடிய அரசாணைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீர்த்து போயிடுது. இதற்கு அதனால் இதை நீங்கள் சுட்டி காட்டி ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு தொடுக்கிறாரு மதுரை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8250/2008. இந்த வழக்கானது 6/2/2015 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. யாருடைய தலைமையில் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது சஞ்சய் கிஷான் கபூல் அவருடைய தலைமையிலையும் நீதியரசர் தமிழ்வாணன், இந்த இருவர் பெஞ்சில் இந்த வழக்கானது எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த வழக்கை விசாரணை செய்த இந்த நீதியரசர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் சொல்கிறது கரெக்டு, ஏற்கனவே அரசாணை 916 இருக்குது, அதாவது 23/8/1984 இயற்றப்பட்ட இந்த அரசாணை இருக்குது. இந்த அரசாணையின்படி படிவம் 52 சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கு அனுப்பப்படுது. ஏற்கனவே பணம் செலுத்தியிருந்தாங்க. ஒரு சேவைக்காக ஒரு முறை தான் பணம் செலுத்தணும், 2 முறை பணம் வசூல் செய்வது அடிப்படை உரிமைக்கு எதிரானது, அப்படி வசூல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையால் இந்த படிவம் 52 வந்தோடனே சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை கூப்பிட்டு நீங்கள் விசாரணை செஞ்சு தானாக பட்டா மாற்றம் செஞ்சிடலாம். அசையா சொத்துகளுக்கான பட்டா மாற்றம் என்பது அதற்கான பணமானது அந்த பதிவுத்துறை இதிலேயே வசூல் செய்யப்படுது, அதனால் எக்ஸ்ட்ரா பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதிலையும் குறிப்பிட்டு சப்டிவிஷன் செய்வதற்கும் சர்வே செய்வதற்கும் சேர்த்தே பணங்கள் வசூலிக்கப்படுது. ஆகையால் இந்த பத்திரப்பதிவு நடந்து முடிஞ்சவுடன் இந்த சப்டிவிஷன் செய்ய வேண்டும் என்றாலும்
சர்வே செய்ய வேண்டும் என்றாலும், தானாக பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் தனியாக பணம் வசூல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் வசூல் செய்வது இந்த பதிவுத்துறை அரசாணை இருக்கு பார்த்தீங்களா, ஜிஓ நம்பர் 916க்கு எதிரானது. இனி வரும் காலங்களில் யாரும் வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை வழங்கி அவங்க முடிச்சிருக்காங்க அந்த வழக்கை. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க வழக்கு தான். ஏற்கனவே இதுக்கு அடுத்தபடியாக நிறைய பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. 2004 அனுப்புகிறாங்க, 2014 அனுப்புகிறாங்க, 2018 அனுப்புகிறாங்க, 2021 அனுப்புகிறாங்க, ரெண்டாவது அரசாணை 84 ஒன்று ஏற்றுறாங்க. இப்படி அடுத்தடுத்து நிறைய அரசாணைகளும் நிறைய சுற்றறிக்கைகளும் வந்திருக்கு. வசூல் செய்யக்கூடாது, தானாக பட்டா மாற்றம் நடக்கணும், எந்த விதமான பணமும் மீண்டும் இந்த வருவாய்த்துறை வசூல் செய்யக்கூடாது, விண்ணப்பிங்கன்னு யாரும் நிர்பந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றளவும் இது அந்த நடைபெற்று தான் வருது. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இனி வரும் காலங்களில் தயவு செய்து யாரும் மீண்டும் பணம் செலுத்தாதீங்க. ஒரு சேவைக்கு ஒரு முறை பணம் செலுத்தினால் போதும். மீண்டும் மீண்டும் பணம் செலுத்தி நம்மளுடைய பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் என்பது இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.